ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். நான் குளித்தலை தொகுதியிலிருந்து செய்தியாளர் மதி. ஜெம் தொலைக்காட்சி சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தல் பற்றிய மக்கள் கருத்துக்களை எடுத்து வெளியிட்டு வருகிறோம். இதன் ஒரு பகுதியாக குளித்தலை சட்டமன்ற தொகுதி மக்களின் கருத்துக்களை காணலாம். ஓட்டு விஜய்க்கு. ஓட்டு ஏடிமி டிவிக்கு தான் போடுவேன். டிவிக்கு எடப்பாடி ஓட்டு போடுவேன். தமிழக வெற்றிகளத்தில் 1 வருஷம் வாக்களிக்கலாம்னு இருக்கோம். டிஎம்கே தான் ஓட்டு போடணும். உதயசூரியன் சின்னம். இப்போ விஜய்க்கு ஓட்டு போட போகிறேன். திமுகவுக்கு ஓட்டு போடுவேன். நான் ஏடிஎம்க்கு தான் ஓட்டு போடுறேன். ரெட்டலைக்கு ஓட்டு போடுறேன். நான் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவேன். உதயசூரியன். நான் ஓட்டு டிஎம்கேக்கு ஓட்டு போடுறேன். ஏடிஎம்க்கு தான் போடுவார். எங்களுடைய ஓட்டு ரெட்டலைக்கு தான். இந்த கட்டத்தை ரெட்டலைக்கு ஓட்டு போடலான்ட்டு இருக்காங்க. என் ஓட்டு உதயசூரியனுக்கு தான். அண்ணா அதிகமாவுக்கு ஓட்டு போடுறேன். ஏடிஎம்க்கு தான் ஓட்டு போட போகிறோம். அதனால கட்சி மாதிரி நான் அண்ணா டிஎம்கேக்கு ஓட்டு போடலான்ட்டு இருக்கேன். நான் ரெட்டலைக்கு தான் வாக்களிப்பேன். திமுக தான் என் ஓட்டு. யாருக்கு? திமுக தான் போடுறேன். ஓட்டு ரெட்டலைக்கு. உதயசூரியன். எங்கள் ஓட்டு ரெட்டலைக்கு. இந்த தடவை எடப்பாடி ஆட்சி உட்காரணும்னு நினைக்கிறேன். இப்போ திமுக வரணுங்க. மறுபடியும் டிஎம்கே வந்து நான் எப்போ பிறந்ததே பிடிச்சி டிஎம்கே தான் ஓட்டு போடுறேன். எடப்பாடியே மீண்டும் வரட்டுங்க. திமுக ஆட்சி வந்து சிறப்பாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அது எடப்பாடிக்கு ஓட்டு போடுறோம். நான் ஏடிஎம்கே ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவோம். என்னுடைய ஓட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னுடைய ஓட்டு ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவேன். நான் இந்த தடவை என்டிஏ கூட்டணிக்கு நாங்கள் வாக்களிக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். நான் உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுவேன். என்டிஏவுக்கு நான் ஓட்டு போடுவேன். ஓட்டு ரெட்டலைக்கு தான் சார். என்னுடைய ஓட்டு ரெட்டலைக்கு மட்டும்தான். எடப்பாடி அண்ணன் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நல்ல ஆட்சியாக இருக்கும். ஓட்டு ரெட்டலைக்கு. எங்களோட ஓட்டு ரெட்டலைக்கு. உதயசூரியனுக்கு தான் நாங்கள் இயக்கிக்கிட்டு இருக்கோம். ஓட்டு போடுறது திமுகவுக்கு போடுவேன். டிஎம்கே தான் ஓட்டு போட்டு கொடுக்குறோம். மீண்டும் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்ய வேண்டும். சீமான் கட்சி ஆதரவு தெரிவிக்கிறோம். நாங்கள் எங்கள் ஓட்டு தளபதிக்கு தான் எப்பயுமே. ஒரு டைம் ஆகுது விஜய் வரணும்னு ஆசைப்படுறேன். தமிழக முதல்வராக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. சூரியன். உதயசூரியன் சின்னம். நாங்கள் அண்ணாதிமுக ஓட்டு போடுவோம். நான் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன். எங்கள் ஆயுள் உள்ள வரைக்கும் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவோம். ரெட்டலைக்கு ஓட்டு. நான் டிஎம்ஐ பார்ட்டி ஒன்றா கரூர் மாகாண கூட்டூர் தொகுதி தமிழ் ஒன்றியம் ரைட்டா. இப்போ பக்கா டிஎம்ஐக்கு நான் டிஎம்ஐ மாற்றி இப்போ விஜய்க்கு ஓட்டு போட போகிறேன். நான் ஏடிஎம்க்கு தான் ஓட்டு போடுறேன். எனக்கு திமுக பிடிக்கல. அது காரணங்கள் ஏகப்பட்ட காரணம் இருக்கு. சாராய கடை, அடுத்து வன்கொடுமை, இது பெண்கள் வன்கொடுமை சொல்ல போறீங்களா. அடுத்து யாருக்கு எந்த ஒரு உதவியும் கிடையாது, ஏமாத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நிகழ்வுகள்லாம் நடக்கக்கூடாது. இனிமேல் நடக்க விட மாட்டோம். திமுகவில் விவசாயத்துக்கு எந்தனுடைய பலனும் கிடையாது. எல்லாம் முதுகல். விவசாயிகளுக்கு நெல் ஒரு கொள்முதல் ஒரு நிர்ணயம் கிடையாது. விவசாயிகள் ரொம்ப நட்டம். அதனால் நாங்கள் திமுகவுக்கு ரெட்டலைக்கு ஓட்டு போட உத்தரவு ரெட்டலை தான். நான் தொடர்ந்து டிஎம்கேக்கு தான் நான் ஓட்டு போட்டுக்கிறேன். ஸ்டாலின் நல்ல அவர் ஆட்சியில் நல்ல பல திட்டங்களெல்லாம் செஞ்சுருக்காரு, பெண்களுக்கு செஞ்சுருக்காரு. ஆனால் இந்த தோகமலை பகுதிக்கு ஒரு வறட்சி பகுதி, இந்த குடிநீருக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது இல்லாமல் காவேரி பக்கத்தில் ஓடுது. காவேரி தண்ணியை குடிக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த விதமான உரிமை இல்லாத மாதிரி இருக்குது. அப்புறம் பத்திரம் ஆஃபீஸு இங்கே ஒன்றுமே இல்லை. ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது. மணப்பாறை குளித்தலை நாட வேண்டியதாக இருக்குது. பக்கத்தில் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. படித்த இளைஞர்களுக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்புக்கான ஒரு திட்டமோ ஏதோ பள்ளிக்கூடமோ ஒரு டிப்ளமா காலேஜோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப அவதிப்படுறாங்க. பிள்ளைகள்லாம் வெளியூர் போய் படிக்க வேண்டியதாக இருக்குது. ஆகவே இந்த பகுதி நல்லா முன்னேற்றத்துக்கு வேண்டிய நல்ல பல திட்டங்களை டிஎம்கே ஆட்சி கொண்டு வரணும். அதனால் கொண்டு வருங்கிற நம்பிக்கையில் நான் ஓட்டு டிஎம்கேக்கு ஓட்டு போடுறேன். தோமலைக்கு கோரிக்கை நிறைய நெடுநாளாக இருக்கிறது. ஒரு காலேஜ், பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, அப்புறம் ஒரு தாலுகா ஆஃபீஸு, ஒரு பத்திர ஆஃபீஸு, யூனியன் ஒன்றதோடு இருக்குது. அப்புறம் மற்ற ஒரு எந்த ஒரு குளங்கள்லாம் சுத்தமாக இல்லை. சாக்கடை தண்ணி கலக்குது. அதனால் குடிநீர் மாசுபட்டு போகுது. அதேமாதிரி ரோடுலேயே சரியான ரோட்டில் பஸ்ஸு நின்றுட்டு ஆக்சிடென்ட் நிறைய ஆகுது. அதனால் அதெல்லாம் சுத்தப்படுத்தணும், க்ளீன் பண்ணணும்.
காலேஜ் வந்து பெண்கள் மேல்நிலைப்பள்ளி காலேஜ் வரணும், பத்திர ஆஃபீஸ் வரணும், தாலுகா ஆஃபீஸ் வரணும், யூனியன் மட்டும்தான் இருக்குது. ஒரு ஸ்டேட் பேங்க் ஒன்று வரணும். இவ்வளோ கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். அதனால் நாங்கள் போகிறது ரெட்டலைக்கு தான். ஆனால் இவர் டிஎம்கேல சொன்ன வார்த்தை எதுவுமே செய்யலை. கல்வி கடன் தள்ளுபடி பண்ணுறாரு. இது நீட்டா தேர்வு பண்ணுறாரு. நாய்க்கு கடன் தள்ளுபடி பண்ணுறாரு. அதே மாதிரி நிறைய சொல்லிவிட்டு செய்யலை. வாத்தியார்களுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு எத்தனையுமே சொல்லவே இல்லை. அதனால் நான் டிஎம்கே போகிறதுக்கு வரல, ஏடிஎம்கே தான் போடுவார். இந்த தோகமலை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அது கடந்த ஒரு 6 வருடமாக நான் இந்த தோகமலையில் வசித்து வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் படக்கூடிய கஷ்டங்கள் என்னென்னா, காவேரி குடிநீர் திட்டமே வந்து குளித்தலையிலேருந்து மதுரை வரையும் போகுது, சிவகங்கை வரையும் போகுது. ஆனால் இந்த பகுதி மக்களுக்கு ஒரு குடிநீர் தேவையே நிறைவேற்றாமல் இருக்காங்க திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை வந்து நிறைவேற்ற மாட்டாங்க. கடந்த 6 வருஷமாக நாங்கள் இந்த பகுதியில் இருக்கோம். நிறையா குடிநீர் பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி ரோடு குளித்தலையிலேருந்து மணப்பாறை வரையும் ரோடு ஃபெசிலிட்டி வந்து சரியான முறையில் பஞ்சர் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ரோட்டில் பஞ்சர் ஓட்டிகிட்டு இருக்காங்க. 6 வருஷம் ஆகுது இந்த ரோடு போட்டு. இன்னும் இந்த மறு ஆய்வுன்னு பண்ணி அந்த ரோடு போட மாட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவுத்துறை இல்லை இங்கே. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா யூனியன் ஆஃபீஸ் மட்டும்தான் இருக்குது, பேங்க் வசதியும் இல்லை. அதுக்கடுத்து கல்விக்கடன் ரத்துன்னு சொன்னாங்க, கல்விக்கடன் ரத்து வந்து பண்ணலை. நீட் தேர்வு ரத்துன்னு சொன்னாங்க, நீட் தேர்வு ரத்துன்னு சொன்னாங்க, அதுவும் பண்ணலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுய உதவி குழுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் வந்து அது கடன் உதவி கொடுக்குறாங்க, சிறு தொழிலை ஊக்குவிக்குன்னு சொல்கிறாங்க. அதுவே சரியான மக்களுக்கு அது சென்றடைய மாட்டுது. திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகளுக்கு தான் அவங்க வந்து அவங்க ஆட்களுக்கு தான் அது பண்ணுறாங்க. பப்ளிக் மக்களுக்கு எந்த ஒரு சேவையும் பண்ணுறது மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடாக ஒவ்வொரு துறையிலுமே அவங்க வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் மக்களுக்கே விழிப்புணர்வே ஆயிட்டாங்க. இளைஞர்கள் சமுதாயம் ஓட்டு வந்து யாருக்கு இன்னும் நிறுவனம் வந்து இன்னும் அது ஒரு 1 மந்த்தில் அந்த ரிசல்ட் தெரிஞ்சிடும். என்னுடைய ஆதரவு வந்து ரெட்டலைக்கு தான். ஆனால் ரெட்டலையில் எதுக்காண்டி நான் சொல்கிறேன்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிராமங்களுக்குமே வந்து பார்த்தோன்னா ஏரி குளம் அந்த குடி பராமரிப்பு பணின்னு சொல்லிட்டு அழகாக தூர்வாரி அழகாக விவசாயிகளுக்கு அந்த வண்டல் மண்ணெலாம் எடுத்துக்கொண்டு விவசாயம் பண்ணுவதற்கு நல்ல ஒரு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்தாங்க. மடிக்கணினி திட்டம், மாணவர்களாண்டி மடிக்கணினி திட்டம் கொடுத்தாங்க. மாணவர்களுக்கான இலவச சைக்கிள் கொடுத்தாங்க. இலவச மருத்துவ முகாம் நடத்துனாங்க. மாதம் ஒரு முறை இலவச மருத்துவ முகாம் நடத்துவாங்க. நடமாடு மருத்துவ முகாம் நடத்துவாங்க. அதே மாதிரி திருமணத்துக்காண்டி ஏழை எளிய மக்கள் வந்து நலிவடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு அம்மா உடைய ஆட்சியில் சிறப்பாக செஞ்சக்கூடிய திட்டம் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் அருமையாக செயல்பட்டு இருந்தாங்க. அந்த தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டமும் நிப்பாட்டிட்டாங்க. அதே மாதிரி இலவச மருத்துவமும் சரியான முறையில் மருத்துவ சிகிச்சை நடக்கிறதுல ஒரு ஸ்கேனிங் சிஸ்டமே நம்ம தோகமலை பஞ்சாயத்தில் ஸ்கேனிங் சிஸ்டம் கூட சரியான முறையில் செயல்படாமல் இருக்குது. ஒரு ஃபுல் பாடி செக்கப்பு மருத்துவ முகாம் இங்கே தோகமலை பஞ்சாயத்துக்கு வரணும், அது வரலை. சிடி ஸ்கேனுங்கிற ஒரு ஃபெசிலிட்டி அடுத்த ஒரு தோகமலையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா மணப்பாறையோ திருச்சியே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஒரு எமர்ஜென்சி வார்டுங்கிறது இங்கே தோகமலையில் இல்லை. அந்த ஒரு ஃபெசிலிட்டியை கொண்டு வரணும். மருத்துவ முகாம் வந்து சரியான முறையில் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இதனால் ஆக்சிடெண்ட் ஆகக்கூடிய நிறையா மக்கள் வந்து திருச்சியும் மணப்பாறையும் போயிட்டுருக்காங்க. இந்த ஒரு சிஸ்டமும் நிறைவேற்றாத ஒரு சிஸ்டம் வந்து திராவிட மாடல் ஆட்சி. வருகின்ற காலங்களில் இது வந்து மக்கள் வந்து ஒரு சரியான பாடத்தை வந்து புகட்டுவாங்க. இந்த கருத்துக்களை வந்து இப்போ தான் வந்து ஒவ்வொரு மக்களையும் நாடி இந்த செய்கிறேன் அது செய்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி 4 வருட ஆட்சியில் எதுவுமே அவங்க பண்ணலை. சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறது மட்டுமே ஒரு கருத்தை வைத்திருக்காங்க. அந்த ஓட்டு வாங்கிட்டு பப்ளிக் மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. உண்மையை சொல்லப்போனால் இளைஞர் படிக்கக்கூடிய குழந்தைகள் சரியான சுதந்திரமாக ஸ்கூல் போயிட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. காரணம் என்னென்னா மருத்துவ முகாமுக்கு மட்டும் இல்லாமல் காரணம் வந்து கொஞ்சம் குழந்தைகள் வந்து கற்பழிப்பு இந்த மாதிரி ரிலேட்டெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. சட்டம் ஒழுங்கு வந்து மோசமான ஒரு சூழ்நிலை சந்திச்சுட்டு இருக்குது. பெண்களுக்கான பாதுகாப்பு தன்மை இல்லாமல் இருக்குது. பெண்கள் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒடுக்கப்படுறாங்க. காரணம் அவங்க சுதந்திரமாக நடமாட்டங்கள் இல்லை. காரணம் ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனைகள், ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஆளுங்கட்சினால் நசுக்கப்படுறாங்க. இதெல்லாம் வந்து தவிர்க்கணும்.
எங்களுடைய ஓட்டு வந்து ரெட்டலைக்கு தான். 2000 ஓட்டு எனக்கு போட்டதுலேருந்து நான் சூரியனுக்கு தாங்க, திமுகவுக்கு தாங்க இவ்வளோ நாள் நான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். நாங்கள் திமுகவில் தாங்க, எங்கள் அப்பா காலத்துலேருந்தே நாங்கள் திமுக கட்சியில் இருக்கிறோங்க. ஆனால் எனக்கு 2022 ஒரு சர்வீஸ் ஒன்று 1 லட்சம் சர்வீஸ் எனக்கு கொடுத்தாங்க. அந்த சர்வீஸ் இதுவரையிலும் என்னால் வாங்க முடியல. போய் கேட்டால் பல காரணம் சொல்கிறாங்க. ஒர்க் ஆர்டரு என்கிட்ட இருக்குது, கவர்மெண்ட்டில் கொடுத்த ஆர்டரு என்கிட்ட இருக்குது. கேட்டால் அங்கே போங்க, இங்கே போய் கேளுங்க, அங்கே போய் கேளுங்க, இங்கே போய் கேளுங்கன்னு சொல்லி என்கிட்ட வந்து சர்வீஸ் தர மாட்டேங்கிறாங்க. விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம், அந்த கவர்மெண்ட்டில் வந்து விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுக்குறோன்னு சொல்லி அறிவித்தாங்க. ஆனால் இருக்கிறவங்க அதை வந்து சரியானபடி அதிகாரிகள் வந்து எங்களுக்கு தர்றது இல்லை. எங்களை வந்து இப்போ விவசாயிகளை வந்து பல பக்கம் அலைக்கழிக்கிறதுக்கு தான் பண்ணுறாங்களே ஒழிஞ்சு அதை வந்து இதுவரையிலும் எங்களுக்கு வந்து கொடுக்கலங்க. திமுக ஆட்சியில் வந்து நிறையா செஞ்சுருக்கிறேன்னு சொல்கிறாங்க. மக்களுக்கு எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்குறதுங்கிறது தெரியல. பாதி போயிருக்கு, பாதி போகவே இல்லை. நான் இந்த கட்டத்தை வந்து நாங்கள்லாம் வந்து எங்கள் அப்பா கறிக்கோட்டையில் வந்து கலைஞர் இருக்கும்போது எங்கள் அப்பா ஜெயிலுக்கு போனார். கலைஞருக்காக எங்கள் அப்பா வந்து செவுத்தில் வந்து கறிக்கோட்டையில் போர்டு வரைஞ்சார். விவசாயிகள் மறியல் சங்கத்தில் பிடிச்சி உள்ளே போட்டு 1 மாதம் 2 மாதம் ஜெயிலில் இருந்தாங்க இந்திரா காந்தி காலத்தில். அப்போ பிடிச்சி நாங்கள் ஆனால் கட்சியில் இருக்கோம். இன்றைக்கி ஒரு சர்வீஸை கொடுத்து எனக்கு 5 வருஷமாக என்னை அலக்கடிக்கிறாங்க. டி ஆஃபீஸில் போய் கேளுங்க, ஏடி ஆஃபீஸில் போய் கேளுங்க, ஏஐ ஆஃபீஸில் போய் கேளுங்க, இல்லைனா கரூர் போங்கங்கிறாங்க. நாங்கள் எங்கெங்க போய் அலையிறது? நான் இந்த கட்டத்தை வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுறது மாதிரி இல்லைங்க. இந்த கட்டத்தை ரெட்டலைக்கு ஓட்டு போடலான்ட்டு இருக்கேங்க. கரூர் மாவட்டம். என் ஓட்டு வந்து உதயசூரியனுக்கு தான். நாங்கள் எங்கள் குடும்பம் பூரா அதில் தான் ஓட்டு போடுறாங்க. அதே பரம்பரையாக உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுட்ருக்கோம். ஆட்சியும் கொஞ்சம் சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து டிஎம்கேல கலைஞர் ஜெயிச்ச பிரிவிலேருந்தே நான் ஆரம்பத்துலேருந்து இருக்கேன். இது வரைக்கும் நம்மளுக்கு எந்த சலுகையும் கொடுக்கல. அதனால கட்சி மாதிரி நான் அண்ணா டிஎம்கேக்கு ஓட்டு போடலான் இருக்கேன். கருணாநிதி குளுத்தூர் தொகுதியில் நின்னதுலேருந்து எங்களுக்கு டிஎம்கே ரொம்ப நெருக்கமாக இருந்தோம். அந்த கட்சியில் ரொம்ப தீவிரமாக இருந்தோம். ஆனால் அது ஒரு செயல்பாடுனால கொஞ்சம் விலகி நிற்கிறோம். இப்போ ஏடிஎம்கேல வந்து அம்மாவோட முழு பவரையும் யூஸ் பண்ணது ஏடிஎம்கேல எடப்பாடி ஐயா அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கலான்னு இருக்கோம். அவங்களுக்கு எங்கள் வாக்கு. எனக்கு நல்லது செய்கிறவங்களுக்கு நான் ஓட்டு போட தயாராக இருக்கிறேன். யாருக்கு? திமுக தான் போடுறேன். இப்போ எடப்பாடி ஆட்சியும் நல்லா இருந்துச்சு. இப்போ கரண்ட் பில்லு கூட ஓடிருச்சு. அதனால் எடப்பாடியே மீண்டும் வரட்டுங்க. இந்த பகுதியோட பிரச்சனை, நீண்டகால பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குதுங்க. நான் என்னுடைய ஓட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், என்னுடைய ஓட்டு ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவேன் நான். ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசில் நிறையா குறைகள் இருக்குதுங்க. அதெல்லாம் நான் மக்கள்கிட்ட என்னுடைய கருத்துக்களை எடுத்து சொல்கிறேங்க. இந்த பகுதியில் நீண்டகால பிரச்சனையாக வந்து குடிநீர் பிரச்சனை இருக்குதுங்க. அது அந்த அரசு செவிசாய்க்கவே இல்லை. அம்மா அவர்களால் வந்து காவேரி தண்ணி தோகமலைக்கு தனிப்பட்ட முறையில் கொடுத்தாங்க. அனைத்து வீடுகளும் கொடுத்தாங்க. தோகமலை 24 பஞ்சாயத்து கொடுத்தாங்க. அது தண்ணி எங்கே போகுதுன்னு தெரியல. யார் வீட்டுக்கு காவேரி தண்ணி நேரடியாக போய் பாய்ச்சறது கிடையாதுங்க. தோகமலைக்கு ஒரே ஒரு வைப்பு வந்துகிட்டு இருக்குது. அது வாரத்தில் 3 நாளைக்கு தான் வருதுங்க. குடிநீர் பிரச்சனை தோகமலை தலைவிரிச்சு ஆடுதுங்க. அடுத்தபடியாக இந்த அரசாங்கம் வந்து விளம்பர அரசாங்கமாக இருக்க தவிர மக்களுக்கு நன்மையான அரசாங்கமாக இல்லை. அண்டா கொடுத்தேன், சண்டா கொடுத்தேன், பானையை கொடுத்தேன், சட்டையை கொடுத்தேன் உடனே கேட்குறத தவிர மக்கள் பிரச்சனை என்ன அப்படிங்கிறது இந்த அரசாங்கம் செய்கிறதே இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி வரணும், மக்கள் பிரச்சனை சால்வ் ஆகணும், மக்கள் கஷ்டமில்லாமல் வாழணும்னா ரெட்டலை சின்னத்துக்கு வாக்களிங்க. என்டிஏ கூட்டணியை ஆதரிங்க. என்டிஏ கூட்டணி ஆதரிச்சிங்கன்னா மக்கள் பிரச்சனைகள் இந்த பிரச்சனையை பூரா சால்வ் பண்ணிவிடுவாங்க. இவங்க கொடுக்கலன்னு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மத்திய அரசோட இணக்கம் இருந்தால் தான் சலுகைகளை கேட்டு பெற முடியும். இவங்க மத்திய அரசை விமர்சனம் பண்ணிக்கிட்டு, அவங்கள திட்டிக்கிட்டு, அவங்கள்ட்ட வாதம் பண்ணிக்கிட்டு எந்த ஒரு சலுகையும் வாங்குறதில்ல. அவங்க கொடுத்துட்டேங்கிறாங்க, அவங்க வாங்கலேங்கிறாங்க. உண்மைக்கு தரமான செயலாக செயல்பட்டே இருக்காங்க தவிர மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி இந்த அரசாங்கமாக இல்லை. இது ஒரு விளம்பர மாடல் அரசு. திராவிட முன்னேற்ற கழகமான அரசு விளம்பரமான அரசு. மக்கள் விரோத போக்கில் செயல்பட்டு இருக்காங்க. மக்கள் அன்றாட பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. தோகமலை நீண்ட காலமாக ஐஓபிக்கு பதிலாக வேறு தோகமலை பேங்க் இல்லை, ஸ்டேட் பேங்க் நிறைய காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை யாரும் செவிசாய்க்கவில்லை. தோகமலை கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு 3 மாதம் ஆச்சு. அந்த கருவறை சாத்தி கிடக்குது. இது வரைக்கும் இந்த அரசாங்கமோ இந்து அரசுத்துறையோ இதை கண்டுகொள்ளவில்லை. அதுக்கான நடவடிக்கை எடுக்கலை. ஏன்னு கேட்டால் எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கல காலதாமதம் பண்ணுறாங்க. தோகமலை நீண்ட கால கோரிக்கை பத்திராபீஸ் கேட்டிருந்தோம். அதை எம்எல்ஏ பேரவேலை அறிவிச்சார். அந்த துறை அமைச்சர் விளக்கம் சொன்னார். இங்கே கொடுத்துட்டேன்னாரு. இது வரைக்கும் வரல. எங்கே செயல்பட்டுருக்காங்கன்னு தெரில. சொல்லியே 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆட்சியே முடிய போகுது. இன்னும் பதிவுத்துறை தோகமலைக்கு வரல. இதெல்லாம் வரணும். வந்தால் ஊருன்னு டெவலப் ஆகும். இது என்னுடைய கோரிக்கைங்க. நான் இங்கே கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளாக எங்கள் முதியோர் காலத்துலேருந்து நாங்கள் இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா அடிப்படை வசதிகள் எதுவுமே சரியில்லை.
கடந்த 27/11 கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அந்த கும்பாபிஷேகத்தில் போலி சிலையை வைத்ததா பொதுமக்கள் புகார் சொல்லியும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க சொல்லியும் பொதுமக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்தல் புறக்கணிப்பையும் அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு வீட்லையும் டோர் பை டோராக இந்த சீட்டை ஒட்டியிருக்காங்க. யார் ஓட்டு கேட்க வந்தாலும் ஓட்டு கேட்க வரக்கூடாது, கருப்பு கொடி ஏற்ற போகிறாங்க. ஏன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இந்த அரசு இதுக்கான எந்த தீர்வையும் இதுவரைக்கும் எடுக்கலை. யார் கொள்ளையடித்தார்களோ அவர்கள் பாதுகாக்கக்கூடிய அரசாக தான் இந்த அரசு இருக்குது. அதே மாதிரி தோகமல்ல 2 ரேஷன் கடை தான் இருக்குது, பகுதி நேர கடை 2 இருக்குது. ஆனால் இங்கே பாப்புலேஷன் வந்து 6000 கடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த ரேஷன் கடை இன்னொரு கடை ஓப்பன் பண்ணதான் வெத்து விளம்பரமாக ஓப்பன் பண்ணாங்களோ ஒழிஞ்சு இது வரைக்கும் செயல்பாட்டுக்கு வரல. அவங்களுக்கு தெண்டமாக இன்ன வரைக்கும் 4-5 மாதம் சம்பளம் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் ரேஷன் கடைக்கு ஓப்பன் ஆகலை. கேட்டால் எங்களுக்கு மிஷின் வரலங்கிறாங்க. அடுத்து காவேரி குடிநீர் திட்டம் இதே செந்தில் பாலாஜி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராக போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும்போது காவேரி குடிநீருக்கு பணம் ஒதுக்கி திட்டம் அம்மா அறிவிச்சுது. இது வரைக்கும் எந்த அரசு, அதுக்கப்புறம் 2 வந்து அரசு எதுவுமே செயல்படுத்தலை. இன்ன வரைக்கும் காவேரி தண்ணி இல்லை, எல்லாம் உப்பு தண்ணியாக குடிக்கிறாங்க. பல பேர் கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. காரணம் உப்பு தண்ணி, போர் தண்ணியை குடிக்கிறதுனால கண்ணுக்கு தெரியாமல் பல பேர் இன்றைக்கி கூட நாகனூரில் ஒரு பையன் கிட்னி ஃபெயிலியர் ஆகி இறந்துட்டாப்புல. இது மாதிரி ஏகப்பட்ட பேர் இறந்துட்டாங்க. காரணம் சுகாதாரமான குடிநீர் கிடையாது. ஆனால் தோகமலை தான் கெட்டு. ஆனால் எந்த ஒரு திட்டமும் இங்கே யாரும் செயல்படுத்துறதில்ல. எல்லாம் கிழக்க கொண்டு போயிடுறாங்க, மேற்க கொண்டு போயிடுறாங்க. தோகமலையில் எந்த ஒரு சொல்லக்கூடிய திட்டங்கள் எதுவுமே இல்லை. இங்கேருந்து பத்திர ஆஃபீஸுக்கு நாங்கள் அடுத்த மாவட்டத்துக்கு போகிறோம். இதே இப்போ மாணிக்கம் எம்எல்ஏ வெற்று விளம்பரத்துக்காக சட்டசபையில் அமைச்சரை கூட்டி இதை அறிவிங்கன்னு சொல்லி தோகமலையில் பத்திரப்பதிவு வரும்னாரு, வரல. அவரும் பாவம் படுத்துக்கிட்டார் போய் ஆஸ்பத்திரியில். அதனால் எங்கள் ஊருக்காரங்க எல்லாரும் சேர்ந்து இந்த என்டிஏ கூட்டணிக்கு நாங்கள் வாக்களிக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். என்டிஏ கூட்டணி இரட்டை இலை சின்னத்திலையும், பிஜேபிக்கு தாமரை சின்னத்திலையும், டிடிவி தினகரன் அவருடைய கட்சிக்கு குக்கர் சின்னத்திலையும், மற்ற இதர கூட்டணி கட்சிகள் எங்கெங்கே நிற்கிறாங்களோ அந்தந்த சின்னத்திலையும் என்டிஏ கூட்டணியில் நாங்கள் வாக்களிப்போங்கிறத சொல்லி தோகமலையில் யார் என்டிஏ கூட்டணியில் வேட்பாளர் யார் அறிவித்தாலும் அவரை வெற்றியடை செய்வோம். மீண்டும் முதல்வர் எடப்பாடியார் ஆட்சி விவசாயிகளுக்கான ஆட்சியாக அமையுங்கிறத நான் இந்த மூலம் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிறேன். தோகமலை நான் வந்து இன்றைக்கி வந்து அம்மா ஆட்சியை வந்து நான் குறை சொல்ல வரது விருப்பம் இல்லை. அம்மா ஆட்சிக்கு பிறகு, அம்மாவுக்கு பிறகு சிறப்பான ஆள் யாருன்னு சொன்னால் ஸ்டாலின் தளபதியை தவிர வேறு யாரும் கிடையாது. அவர் வந்து நலத்திட்டங்கள் அம்மாவுக்கு இணையாக செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்படி நல்ல மனிதர். ஆனால் அம்மாவுக்கு அடித்து வேறு பேர் எடப்பாடியோ மற்றது வந்து ஓபிஸோ இல்லை வந்து சசிகலாவோ வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அம்மாவுக்கு அடுத்த ஸ்டைல் வந்து தளபதியை தவிர வேறு யாரும் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய சக்தி எவன்ட்டையும் கிடையாதுங்கிறது என்னோடய பதிவு. நான் உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுவேன். இப்போ உள்ள அரசியல் ஒன்றும் ஏடிஎம்கேவும் சரியில்லை, டிஎம்கேவும் சரியில்லை. மாற்றுக்கட்டில் இவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போட்டிருக்கோம் இத்தனை நாளாக. நம்மளுக்கு இப்போ ஒரு புது மாற்றம் ஒன்று வேணும். அந்த மாற்றத்துக்கு வந்தவர் தான் எங்கள் தளபதி. அவர் தான் இப்போ எங்களோட விடியோலக்கா நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவர் வந்தாருன்னா எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அவர் வரணும். அவர் வந்து மக்களுக்கு எதாவது செய்யணும். அவர் வச்சுருக்க கோரிக்கை பூரா நல்ல கோரிக்கை. அந்த கோரிக்கை பூரா கண்டிப்பாக நடத்திடுவார் தளபதி. எதையுமே நடத்திடுவார். ரசிகர் மன்றத்தில் நாங்கள் இருந்த போதும் சரி, இப்போ நாங்கள் தளபதி கூட நிற்கும் போதும் சரி, எப்பயுமே நாங்கள் அவருக்கு பின்னாடியே நிற்போம். அவர் எங்கே போனாலும் அவர் பின்னாடி நிற்போம். நாங்கள் எங்கள் ஓட்டு தளபதிக்கு தான் எப்பயுமே.